வணக்கம் மக்களே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். மக்களே, இன்றைக்கி நம்ம வத்த மட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது பாறை மட்டு. இந்த பாறை மட்டில் பண்டாரி, வத்தை, கொடுவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் நம்ம இன்றைக்கி பிடிச்சி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மக்களே, நம்ம மட்டு விட்டாச்சு. அந்த விட்ட மட்டை நம்ம இப்போ வலிச்சிட்ருக்கோம். சரியான காற்று இன்றைக்கி. மட்டு மீன் பிடிச்சதைக்கு மட்டு விடும்போது காற்று குறைவாக தான் இருந்துச்சு. திடீர்னு இருந்தாப்பில் காற்று அதிகரிச்சிட்டு இன்றைக்கி. ரொம்ப நேரமாக மட்டு விட்டு எதுவும் படலை எங்களுக்கு. இப்போ தான் வெயிட்டாக ஒன்று வருதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் ஓட்டம் இல்லாமல் வருது. மீனுனா ஓடும், ஆனால் இது ஓட்டம் இல்லாமல் ஒன்று வெயிட்டாக வருதுன்னு சொல்கிறாப்புல. என்னன்னு தெரியலை, பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம கனவு தொழிலில் தான் போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம தங்கல் தொழில், அதாவது மட்டு தொழில் போயிட்டுருக்கோம். காற்றோட திசை மாற்றத்தால் ஒவ்வொரு தொழில் நாங்கள் பண்ணுவோம் மக்களே. முதல்ல தெற்கு காற்று இருக்கும்போது நாங்கள் கனவு தொழில், சீலா மீன் தொழில், அந்த மாதிரி தொழில் பண்ணுவோம். இப்போ வாடை காற்று வந்திருக்கனால நாங்கள் தங்கல் தொழிலுக்கு வந்திருக்கோம். ஒரு பகலும் ஒரு நைட்டு தங்கி கடலில் மீன் பிடிச்சிட்டு வருவோம். இப்போ தான் மீன் கொழி வருது. இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய மீன் தான் கிடச்சிருக்கு. இந்த மீனோட பேர் பண்டாரி. இது எப்படியும் ஒரு 15 கிலோ வரும். இந்த மாதிரி மீன்கள் வாடை நாளில் தான் அதிகமாக கிடச்சும். பெரிய பெரிய மீன் மக்களை. இது பாருங்க, இழுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்மால் தூக்கி போடுறாப்புல. காலையில் நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது காற்று அமைதியாக தான் இருந்துச்சு. மதியத்துக்கு மேலே காற்றோட வேகம் அதிகமாயிட்டு. இது பெரிய படகாக இருந்துச்சுன்னா இந்த காற்று சின்ன காற்றாக தான் இருக்கும். இது சிறிய படகுனால காற்று அதிகமாக இருக்குது. மட்டு பாரில் அடவு இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுத்து எடுக்கிறாங்க. மட்டு எதேசம் கிட்ட நாங்கள் கரைக்கு திரும்ப போகிறோம்.